வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு தகவல் தாங்க. என்ன அப்படின்றீங்களா? சிங்கப்பூர்ல சைனா டவுன் அப்படின்ற இடத்துல ஸ்ரீ மாரியம்மன் கோயில் இருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கோயிலை உருவாக்கியவர் யார்? அதாவது நிறுவியவர் யார் அப்படின்னு சொன்னா, திரு நாராயண பிள்ளை அவர்கள். இவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வணிகர். இவர் 1827ஆம் வருஷத்துல மாரியம்மன் கோயிலை சிங்கப்பூர்ல நிறுவியிருக்காரு. அதாவது நம்முடைய தமிழக மக்களின் ஆன்மீக தேவைக்காகவும் அந்த சமூக ஒற்றுமைக்காகவும் இந்த கோயிலை அவரு சிங்கப்பூர்ல நிறுவியிருக்காருங்க. சிங்கப்பூர்லயே இருக்கக்கூடிய மிக பழமையான இந்த கோயில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரியம்மன் கோயில் தான். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எல்லோருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அம்மனாக இந்த மாரியம்மன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த மாரியம்மனுடைய அந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அழகான திருத்தலம் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழர்களுடைய பண்பாட்டினை பறைசாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாது. சிங்கப்பூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா மாரியம்மனை தரிசிச்சுட்டு வாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன். சரி, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.